வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் அலை ஓசை 2ஆம் பாகம், முதல் அத்தியாயம், டில்லி பிரயாணம். சென்னையிலிருந்து புறப்பட்டு 48 மணி நேரத்துக்கு அதிகமான படியினால் உட்கார்ந்து சலித்து போன பிரயாணிகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டும், பெருமூச்சு விட்டு புகையையும் கரித்தூளையும் கக்கிக் கொண்டும், சில சமயம் வீல் என்று சத்தமிட்டு அலறிக்கொண்டும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் என்னும் பெயரினால் பிரசித்தி பெற்ற நீராவி தொடர்வண்டி தண்டவாளத்தின் மீது நீள நெடுகச் சென்றது. டில்லி ஸ்டேஷன் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம்தான் இருந்தது என்றாலும், அந்த 1 மணியும் ஒரு யுகமாக மேற்படி ரயிலில் பிரயாணம் செய்தவர்களுக்கு தோன்றியது. அவர்கள் எல்லாரிலும் அதிகமாக மனத்தில் அவசரமும் பரபரப்பும் கொண்டிருந்த சீதாவுக்கோ பாக்கி இருந்த அந்த 1 மணியும் ஒரு பிரம்மயுகமாக தோன்றியது. மனிதர்களுக்கு ஒரு சதுர்யுகம், பிரம்மதேவருக்கு ஒரு பகல் என்று கணக்கு. அப்படியென்றால் பிரம்மயுகம் எவ்வளவு நீண்டது என்பதை நேயர்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். அந்த கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2ஆம் வகுப்பு வண்டி ஒன்றில் சீதா பிரயாணம் செய்தாள். சீதாவின் மாமியார் காமாட்சியம்மாளும் அதே வண்டியில் பக்கத்தில் இருந்தாள். காமாட்சியம்மாளின் மடியை சிம்மாதனமாக கொண்டு வீற்றிருந்த இன்னொரு ஸ்ரீமதி யார்? அந்த ஸ்ரீமதியிடம் காமாட்சியம்மாள் ஏன் அவ்வளவு பயபக்தி கொண்டிருக்கிறாள்? அவள் தன்னுடைய தோளிலும் கன்னத்திலும் பளீர் பளீர் என்று அடிப்பதை எதற்காக பொறுத்து கொண்டிருக்கிறாள்? அப்புறம் நடப்பது இன்னும் விசித்திரமாயிருக்குது. காமாட்சியம்மாளின் மடியில் வீற்றிருந்த ஸ்ரீமதியை சீதா கோபமாக பார்த்து பயமுறுத்துவதாக தன் மூக்கில் விரலை வைத்துக்கொண்டு, வசந்தி, தொப்பாரு, பாட்டி அடிக்காத, தெரியுமா என்று அதட்டுகிறாள். உடனே சீதாவுக்கும் அந்த ஸ்ரீமதி 2 அடி கொடுக்கிறாள். மாமியார் மருமகள் இருவரும் பலமாக சிரிக்கிறார்கள். லைலின் கயவ தக்காத, அப்பித்தான் ஆய்ப்பேன் என்று ஸ்ரீமதி வசந்தி மழலை மொழி பேசியதும் நமக்கு ஒருவாறு விஷயம் புரிகிறது. ஸ்ரீமதி வசந்தி தேவி காமாட்சியம்மாளின் கண்ணுக்கு கண்ணான செல்ல பேத்தி. சவுந்தரராகவனும் சீதாவும் பெற்றெடுத்த சீமந்த புத்திரி. இப்போது அவளுடைய பிராயம் 2 வருஷம் 6 மாதம். பாட்டியையும் அம்மாவையும் வசந்தி மாற்றி மாற்றி அடித்ததற்கு காரணம் என்னவென்பதை நேயர்கள் அவளுடைய மழலை பேச்சிலிருந்து ஊகித்திருப்பார்கள். ரயிலில் பலகனி வழியாக குழந்தை வெளியே எட்டி பார்க்கிறாள் என்பதற்காக காமாட்சியம்மாள் பலகனி கதவை மூடியிருக்கிறாள். மூடிய கதவை திறக்க வேண்டும் என்பது வசந்தியின் கட்சி. 2 பக்கமும் ஜன்னல் வழியாக பார்க்க முடியாவிட்டால் ரயிலில் பிரயாணம் செய்வதின் உபயோகம்தான் என்ன என்பது வசந்தியின் கேள்வி. இதற்கு தக்க பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் காமாட்சியம்மாள் சீக்கிரத்திலேயே ஜன்னல் கதவை திறக்கும்படி நேர்ந்தது. கதவை திறந்ததும் வசந்தி தன் சின்னஞ்சிறு கையின் பட்டு போன்ற மிருதுவான ஆள்காட்டி விரலை வெளியில் சுட்டி காட்டி, அம்மா, இது என்ன? பாட்டி, அது என்ன என்று கேட்டாள். அது ஒரு பழைய காலத்து கோட்டை என்றாள் சீதா. கோட்டைன்னா என்ன என்று வசந்தி கேட்டாள். கோட்டைன்னா கோட்டைதான், உனக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சூர்யா மாமா தான் வரவேணும் என்றாள் சீதா. சூர்யா மாமாவை கூப்பிடுதும்மா. இப்போது கூப்பிட்டால் அவருக்கு காது கேட்காது. ரயில் நின்ற பிறகு வருவார், கொஞ்ச நேரம் சும்மா இரு. ரயிலில் நின்று அப்பதும் எதுக்குமா வேணும்? ரயில் ஓத போது மாமா வந்தா என்ன? ரயில் ஓடுற போது வந்தா உன் தள்ள ஒரு குட்டு என்றாள் சீதா. குழந்தையின் தலையிலே ஒரு செல்ல குட்டு குட்டினாள். போ அம்மா என்று சொல்லிவிட்டு வசந்தி மறுபடியும் வெளியே பார்க்க ஆரம்பித்தாள். வசந்தியைப் போலவே வெளியே நோக்கி கொண்டிருந்த காமாட்சியம்மாள், அதோ ஒரு கோட்டை, அங்கே ஒரு கோட்டை, எங்கே பார்த்தாலும் ஒரே கோட்டையாக இருக்குதே சீதா, இதெல்லாம் யார் கட்டியதோ என்றாள். பல ராஜாக்கள் கட்டியதா இருக்கும் அம்மா. சுமார் 1000 வருஷம் டில்லி தான் இந்தியாவின் தலைநகரமாக இருந்தது. ஆக்ராவிற்கும் டில்லிக்கும் நடுவில் இப்படித்தான் எங்கே பார்த்தாலும் இடிந்த கோட்டையா இருக்கும் என்றாள் சீதா. நம்முடைய தென் தேசத்திலே யாத்திரை போனால் 2 பக்கமும் ஒரே கோவிலாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு கோபுரம் தெரியும். சிதம்பரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வரைக்கும் ஒரு தடவை நான் 500 கோபுரத்திற்கு மேலே எண்ணினேன். இந்த பக்கத்தில் கோவில் என்ற பேச்சே கிடையாது போலிருக்கிறது. இந்த வழியில மதுரை பிருந்தாவனத்திலே மட்டும் கோவில் இருக்கிறது. அம்மா, பிருந்தாவனத்தில் இருக்கிற கோவில் நம்ம பக்கத்திலேருந்து வைஷ்ணவாள் வந்து கட்டியதாம். மற்றபடி இந்த வழியில் கோவில் கிடையாது தான். காசி பக்கம் போனால் ஏராளமான கோவில் இருக்குமாம். டில்லி பட்டணத்தில் கூட கோவில் கிடையாதா சீதா? கிடையாதம்மா,
அவ்வளவு பெரிய பட்டணத்தில் ஒரு கோவிலை கூட நான் பார்க்கவில்லை. ரொம்ப காலமாக டெல்லியில் துருக்க ராஜ்யம்தான் நடந்தது. அதனால் டெல்லியில் எங்கே பார்த்தாலும் மசூதிகளாக இருக்கும். மசூதி இல்லாட்டா துருக்க ராஜாவை புதைத்த சமாதி இருக்கும். நான் பார்த்த வரையில் டெல்லியில் ஒரு கோவில் கூட என் கண்ணுக்கு தட்டுப்படலை. யாரோ பிர்லா என்கிற பணக்கார சீமா புதிதாக கோவில் கட்டுறார் என்று சொன்னார்கள். தாஜ்மஹால் தாஜ்மஹால் என்று ஜபம் பண்ணுகிறாயே, அதுவும் யாரோ ஒரு ராஜாவை புதைத்த இடம்தானோ? உண்மையில் சீதாவின் மனம் அப்போது தாஜ்மஹால் ஜபம் செய்யவில்லை. ரயில் ஓடும் சமயம் சக்கரங்கள் உருண்டு உருண்டு போகும்போது அந்த சத்தத்திலிருந்து ஒருவித ஸ்ருதியும் தாளமும் ஏற்படுகின்றன அல்லவா? அந்த ஸ்ருதிக்கும் தாளத்துக்கும் இசைய சீதாவின் மனது டில்லி ஜங்ஷன் சௌந்தரராகவன் என்றுதான் ஜபம் செய்து கொண்டிருந்தது. டில்லி ஜங்ஷன் பிளாட்பாரத்தில் தங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு தன் கணவன் காத்திருப்பான் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. நீண்ட காலமாக பிரிந்திருந்த கணவனை சந்திப்பதில் அவளுக்கு இருந்த அவசரத்திலே ரயில் வெகு மெதுவாக போவதாய் அவளுக்கு தோன்றியது. இவ்விதம் மனம் சௌந்தரராகவனிடம் லயித்திருந்ததாலும் மாமியாரின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையை கருதியே பதில் சொல்லி வந்தாள். இல்லம்மா, தாஜ்மஹால் ராஜாவை புதைத்த இடமல்ல, ராணியை புதைச்ச இடம். ஷாஜஹான் என்னும் டில்லி பாதுஷாக்கு மும்தாஜ் மஹால் என்ற ராணி இருந்தாள். அவளிடம் பாதுஷாவுக்கு ரொம்ப ஆசை. அவள் இறந்த பின்ன ஷாஜஹான் வேறு கல்யாணம் செய்தில்ல. அவளை புதைச்ச இடத்துல தாஜ்மஹால் என்னும் அற்புதமான கட்டிடத்தை கட்டினான். முழுசும் வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டி அதில் பல வர்ண கற்களினால சித்திரப்பூ வேலை பண்ணி, உலகத்திலேயே அவ்வளவு அழகான கட்டிடம் வேறு கிடையவே கிடையாது. நீ பார்க்கவில்லையா சீதாத? இன்னும் பார்க்கவில்லை. முன்னே நான் இங்கே வந்திருந்த போது முழுசாக 3 மாதம் கூட இருக்கவில்லையே. தாஜ்மஹாலுக்கு போகலான்னு உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதற்குள்ளே சீமைக்கு போக உத்தரவு வந்துட்டது. அதனால் என்ன சீதா, இனிமேல் டில்லியில் தானே இருக்க போகிறீங்கோ. எப்படி எப்போ இஷ்டமோ அப்போ போய் பாருங்களேன். அதென்ன போய் பாருங்களேன் என்று சொல்கிறீர்கள்? நீங்களும் தான் எங்களோடு வர வேண்டும். எல்லோருமாய் போய் பார்த்தால் போயிற்று. எனக்கு எதுக்கடிம்மா இதெல்லாம்? ஏதாவது கோவில் குளத்துக்கு போனாலும் பிரயோஜனம் உண்டு. தாஜ்மஹாலும் கீஜ்மஹாலும் எனக்கு எதுக்கு? நான் பார்த்து என்ன ஆக போகிறது? அப்படி சொல்லாதீங்கோ. போய் பார்த்தா அப்புறம் அதிசயப்படுவீங்கோ. டில்லியில் கூட ஷாஜகான் கட்டிய அரண்மனை இருக்குது. அதில் திவானி காசு என்னும் திவானியாம் என்றும் 2 இடங்கள் இருக்கின்றனையாம். அவத்தவ இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாமா. 10,000 கண்ணால் பார்த்தாலும் அழுக்காது. ஒரு இடத்துல ஷாஜஹானுடைய அந்தப்புறமா, அதில் ராணிகள் குளிப்பதற்கா பளிங்கு கல்லாலேயே குளங்கள், வாய்க்கால்களும் அருவிகளும் கட்டியிருக்கிறார்களாம். அடடா, இந்த அற்புதத்தை நேரில் பார்த்தால்தான் அதன் மகிமை தெரியும். அது எவ்வளவு மகிமை இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம்பா. டெல்லியில் கோவில் இல்லாட்டாலும் போகட்டும், இந்த கண்மணி தான் என்று வசந்தியை காட்டி எனக்கு சுவாமி, அம்மன், கோவில் குளம் எல்லாம் என்று நினைத்து கொள்கிறேன். ஆனால் சீதா, டில்லி பட்டணத்தில் எப்போது துருக்க ராஜாக்கள் தான் ஆண்டார்களோ, இந்து ராஜாக்கள் எப்போதுமே ஆளவில்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னால் டில்லியில் ஹிந்து ராஜாக்கள் இருந்தார்களாமே. பிருத்திவிராஜன் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேட்ட மாதிரி தான் இருக்குது. அதற்கு மேல் ஒன்றும் ஞாபகம் இல்லை. நீ சொல்லு சீதா, பொழுதும் போகும். டில்லியில் பிருத்திவிராஜன் என்ற ஒரு ராஜா இருந்தான். டில்லிக்கு பக்கத்தில் இன்னொரு ராஜ்யத்தில் ஜெயச்சந்திரன் என்ற ராஜா இருந்தான். ஜெயச்சந்திரனுக்கு சம்யுக்தை என்ற குமாரி இருந்தாள். ஜெயச்சந்திரனுக்கு பிருத்திவிராஜன் மீது ஜென்ம பகை. ஆனால் ஜெயச்சந்திரனுடைய குமாரி சம்யுக்தை பிருத்திவிராஜன் பேரில் காதல் கொண்டு அவனையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருந்தா. எப்படி அவளுக்கு பிருத்திவிராஜன் பேரில் காதல் உண்டாயிற்று? அவர்கள் எப்போதாவது பார்த்து கொண்டது உண்டோ? இல்லம்மா, பிருத்திவிராஜனுடைய பராக்கிரமத்தையும் அழகையும் பற்றி சம்யுக்தை கேள்விப்பட்டிருக்கா. நளனை பற்றி கேள்விப்பட்டு தமயந்தி காதல் கொண்டது போல சம்யுக்தையும் பிருத்திவிராஜன் பேரில் காதல் கொண்டாளாம். நல்ல காதல். அப்புறம் சம்யுக்தையின் கல்யாணத்துக்காக ஜெயச்சந்திரன் சுயம்வரம் வச்சான். அதற்கு 54 தேசத்து ராஜாக்களையும் அழைச்சான். ஆனால் டில்லி பிருத்திவிராஜனை மட்டும் அழைக்கவில்லை. அழைக்காததோட பிருத்திவிராஜனை அவமானப்படுத்துவதற்காக அவனை போல ஒரு சிலை செஞ்சு சுயம்வர மண்டபத்தின் வாசல்ல காவல்காரனை போல நிறுத்தி வச்சிருக்கான். சிச்சி, என்ன கேவலமான காரியம்! அவனுக்கே அப்படி புத்தி போச்சு? போராத காலம்தான். நம்முடைய இந்திய தேசத்துக்கே போதாத காலம். அப்போது சம்யுக்தை என்ன செஞ்சா தெரியுமோ? கையில் மணமாலையோட ஒவ்வொரு ராஜாவா பார்த்துட்டே போயிருக்கா. அவர்கள் கழுத்துல எல்லாம் மாலை போடவில்லை. மண்டபத்தோட வாசல்ல பிருத்திவிராஜனோட சிலை வச்சிருந்தத அவளோட தோழி அவளுக்கு சொல்லியிருக்கா. மண்டப வாசலண்ட வந்ததும் சட்டென்று அந்த சிலைக்கு பக்கத்துல போய் கையில் இருந்த சுயம்வர மாலையை சிலையின் கழுத்துல போட்டா. சுத்த அசட்ட பின்னா இருக்கிறாளே, சிலையின் கழுத்துல மாலை போட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா கேளுங்கோ.
சிலையின் கழுத்துல மாலையை போட்டதும் அதற்கு அந்த க்ஷணமே உயிர் வந்துட்டது. சம்யுக்தையை கட்டி தூக்கி கொண்டு போய் சிலைக்காவது உயிர் வரதாவது. ஏதோ நிஜமாக நடந்த கதை சொல்கிறாய் என்றல்லவா நினைச்சேன். விக்ரமாதித்தன் கதை மாதிரி இட்டு கட்டின கதையா சொல்றியாக்கும். இல்லம்மா, நிஜமாக நடந்த கதை தான். நிஜமாக நடந்த கதை என்றால் உண்மையாகவே சிலைக்கு உயிர் வந்தது என்று அர்த்தமா? பின் என்ன அர்த்தம்? அந்த சிலைக்கு பின்னால நிஜ பிருத்திவிராஜன் ஒளிந்து கொண்டிருந்தான். சமயம் பார்த்து சம்யுக்தையை கொண்டு போவதற்காகவே அவன் வந்து காத்து கொண்டிருந்தான். உடனே அவன் சம்யுக்தையை தூக்கி பக்கத்துல தயாரா இருந்த குதிரையின் மேல வச்சு கொண்டு பறந்தான். நிஜமாக பறந்தானா என்று கேட்காதீர்கள். பறக்கிறது மாதிரி வேகமாக குதிரையை விட்டு கொண்டு போனான். அவனை பிடிப்பதற்காக ஜெயச்சந்திரனும் அவனுடைய ஆட்களும் தொடர்ந்தார்கள். ஆனால் முடியல. பிருத்திவிராஜனுடைய வீரர்கள் குறுக்கிட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அப்புறம் பிருத்திவிராஜனும் சம்யுக்தையும் கல்யாணம் செய்து கொண்டு ரதியும் மன்மதனும் போல சந்தோஷமா இருந்தார்களாக்கும். அப்படி இருந்தால் தேவையில்லையே. இல்லவே இல்லை. அந்த காலத்துல கோரி முகமதுன்ற துர்க்கராஜா வடக்கே இருந்து படையெடுத்து வந்தான். டில்லி வரையில் வந்து விட்டான். அவனை பிருத்திவிராஜன் நன்றாக தோற்கடித்து திருப்பி அனுப்பினான். முதல்ல 2-3 தடவை இப்படி நடந்தது. அதற்கப்புறம் சம்யுக்தையின் தகப்பன் ஜெயச்சந்திரன் கோரி முகமதுக்கு ஓலை அனுப்பினான். நீ மறுபடியும் படையெடுத்து வா, உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு கோரி முகமது ஜெயச்சந்திரன் 2 பேரும் சேர்ந்து பிருத்திவிராஜனுடன் யுத்தம் செய்தார்கள். பிருத்திவிராஜன் கடைசி வரையில் சண்டை போட்டு யுத்த களத்தில் செத்து விழுந்தான். ஐயோ பாவம், சம்யுக்தின் கதி என்னவாச்சோ? சம்யுக்தை தீயில் குதித்து பிராணனை விட்டாள். அது முதல் டில்லியில் துர்க்கராஜ்யம் ஏற்பட்டது. சீக்கிரத்தில் ஜெயச்சந்திரனும் ராஜ்யத்தை இழந்து துர்க்கராஜாவுக்கு அடிமையானான். என்ன விபரீதம்! இதற்குத்தான் பெரியவர்கள் சொல்கிறத கேட்டு நடக்கணும் என்கிறது. சம்யுக்தை தகப்பனார் சொன்னபடி கேட்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காதல்லவா? அழகா இருக்கிறதே நீங்க சொல்றது. அது எப்படி சம்யுக்தின் பேரில் பழி போடுகிறீர்கள்? ஜெயச்சந்திரன் செய்தது என்ன நியாயம்? மகளுடைய சம்மதப்படி அவளை கல்யாணம் செய்து கொடுத்திருந்தால் என்ன? அது மட்டுமில்லாம சொந்த மாப்பிள்ளையின் பேர்ல துவேஷத்தினால அந்நிய ராஜாவோட சேர்ந்தானே, அது எவ்வளவு பெரிய துரோகம். என்ன கேட்டா கல்யாண விஷயத்தில் மட்டும் அப்பா அம்மா தலையிடுவது ரொம்ப பிசகு என்று சொல்வேன். பெண்ணா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிடித்திருப்பவர்களை கல்யாணம் செய்து கொள்வதற்கு அப்பா அம்மா குறுக்கே நிற்க கூடாது. அப்படி குறுக்கே நிற்பவர்களை சுண்ணாம்பு காலவாயில் போட்டு விட வேண்டும். இந்த வார்த்தைகள் காமாட்சி அம்மாளுக்கு ஒரு பழைய ஞாபகத்தை உண்டாக்கின. அவளுடைய முகம் சுருங்கியது. இதை பார்த்த சீதா, அம்மா உங்களுக்கு தலை வலிக்கிறதா என்ன என்று கேட்டாள். இல்லை என்று சொன்னாள் காமாட்சி அம்மாள். பிறகு, நீ சொல்றது அவ்வளவு சரியில்லை சீதா. தாயார் தகப்பனார் சொல்கிறது எப்போதும் தப்பாயிராது. குழந்தைகளின் நன்மைக்காகத்தான் சொல்வார்கள். குழந்தைகள் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றுதானே தாயார் தகப்பனாருக்கு இருக்கும். எல்லாரும் ஜெயச்சந்திரனை போல இருக்க மாட்டார்கள். குழந்தைகள் சௌக்கியமாய் இருக்க வேண்டும் என்றுதான் பெற்றவர்கள் யோஜனை செய்து சொல்வார்கள் என்றாள். வாஸ்தவன்தான் அம்மா. எல்லாரும் ஜெயச்சந்திரனை போல இருப்பார்களா? இப்போது என்னுடைய கல்யாணத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளையின் இஷ்டம் போல் நீங்கள் விட்டதனால்தானே நடந்தது. இல்லாவிட்டால் நடந்திருக்குமா என்றாள் சீதா. மறுபடியும் காமாட்சி அம்மாளின் மனத்தில் சுருக்கென்று தைத்தது. எனவே அவள் பேச்சை மாற்ற விரும்பினாள். சூர்யாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லையே. சீதா, ஏன் ஆகவில்லை என்று உனக்கு ஏதாவது தெரியுமா? குற்றங்குறை ஏதேனும் உண்டோ என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சூர்யாவுக்கு அப்படி ஒன்றும் வயதாகிவிடவில்லையே. 20 அல்லது 21 தான் இருக்கும். ஆனால் அவனிடம் கல்யாணத்தை பற்றி பேச்சு கொடுத்தவர்களிடம் நான் கல்யாணமே பண்ணிக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். பசங்கள் எல்லோருமே கொஞ்ச காலம் அப்படித்தான் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கிட்டி முட்டி வரும்போது சரி என்று சொல்லிவிடுவார்கள். சூர்யா எதுவரையில் படித்திருக்கிறான்? BA படித்துக் கொண்டிருக்கிறான். இப்போது படிப்பை விட்டுவிட்டான். ஏன் விட்டுவிட்டான்? படிப்பு வரவில்லையோ? சூர்யாவை பார்த்தால் கொஞ்சம் அசடு போலத்தான் தோன்றுகிறது. பார்ப்பதற்கு சூர்யா அப்படித்தான் இருப்பான். ஆனால் உண்மையிலே ரொம்ப கெட்டிக்காரன். என் கல்யாணம் நடந்ததே அவனால்தான் என்று சொல்ல வேண்டும். உங்கள் பிள்ளை லலிதாவை பிடிக்கவில்லை, சீதாவைத்தான் பிடித்திருக்கிறது என்று சொன்னதும் என் மாமாவும் மாமியும் மிக்க கோபம் அடைந்து விட்டார்கள். அவர்களை சூர்யாதான் சமாதானப்படுத்தினான். உன் மாமாவும் மாமியும் கோபித்து கொண்டால் கல்யாணம் நின்று போய்விடுமா? கடவுள் யாருக்கு யார் என்று முடி போட்டிருக்கிறாரோ அந்த மாதிரி தான் நடக்கும். அது இருக்கட்டும். சீதா, சூர்யா ஏன் படிப்பை விட்டு விட்டான்? அவனுக்கு என்னவோ இங்கிலீஷ் படிப்பு பிடிக்கவில்லையாம். BA பாஸ் செய்து விட்டால் அப்பாவும் அம்மாவும் ஏதாவது உத்தியோகம் பார்க்கும்படி வற்புறுத்துவார்களாம். யாராவது பெண்ணை கொடுக்கிறேன் என்று வந்து அவனை தொந்தரவு செய்வார்களாம். பெண்ணை கொடுக்கிறேன் என்று வந்தால் அது ஒரு தொந்தரவா? நான் கூட என் தம்பி பெண்ணுக்கு பார்க்க சொல்லலாம் என்றுதான் இவ்வளவு தூரம் சூர்யாவை பற்றி கேட்கிறேன். உத்தியோகம் பார்க்காமல் அவன் வேறு என்ன செய்ய போகிறானாம்? இந்த பக்கத்தில் எங்கேயோ காங்கிரஸ் நடக்கிறதாம், அதற்காக வருகிறானாம். ஆனால் திரும்பி ஊருக்கு போகப் போவதில்லையாம். டெல்லியிலேயே தங்கியிருந்து
பத்திரிகைகளுக்கு எழுதலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானாம். ஓஹோ, பத்திரிகைக்கு எழுதுவானா என்ன? அவ்வளவு கெட்டிக்காரனா? அப்படியென்றால் தேவலையே சீதா. ராகவன் பத்திரிகைக்கு எழுதியதால் தான் அவனுக்கு பெரிய உத்தியோகம் கிடைத்தது என்று உனக்கு தெரியுமோ இல்லையோ? உங்கள் பிள்ளையும் இவனையும் ஒன்றாக சொல்லாதேயுங்கள். அவரை போல இவனுக்கு படிப்பு உண்டா? அவ்வளவு சாமர்த்தியம்தான் உண்டா? ஏதாவது காமா சோமா என்று தமிழ் பத்திரிகைக்கு எழுதுவான். இந்த சமயத்தில் ரயில் வீல் என்று சப்தமிட்டு கொண்டு கொஞ்சம் மெதுவாயிற்று. தூரத்தில் அநேக ஜனங்கள் ஏக காலத்தில் இரைச்சல் போடும் சத்தம் கேட்டது. சீதா ரயிலுக்கு வெளியில் எட்டி பார்த்தாள். அம்மா அம்மா, டில்லி ஸ்டேஷன் அதோ தெரிகிறது. உங்கள் பிள்ளை ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார். வந்திருக்கிறானோ அல்லது ஆஃபீஸில் அதிக வேலையின்றி வேறு யாரையாவது அனுப்பி வைக்கிறானோ? அதெல்லாம் இல்லை, அவர் கட்டாயம் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார் என்றாள் சீதா. இந்த சம்பாஷணின் ஆரம்பத்திலேயே வசந்தி தூங்கி போய்விட்டாள். குழந்தையை சீதா தட்டி எழுப்பி, வசந்தி வசந்தே, டில்லி வந்துவிட்டது. அப்பா பிளாட்ஃபாரத்தில் வந்திருப்பார், எழுந்திரு எழுந்திரு என்றாள். காது செவிடுபடும்படியான பலவகை இயந்திர சத்தங்களுக்கு மனிதரின் கூக்குரலுக்கும் மத்தியில் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் டில்லி ஸ்டேஷனுக்குள் பிரவேசித்தது. இதோடு இந்த அத்தியாயம் முடிவுற்றது.